ஓம் சாய்ராம். இந்த வீடியோவில் பாபாவோட சத்சரித்தம் 2வது அத்தியாயத்தை பார்க்கலாம். முதல் அத்தியாயத்தில் பாபா மாவரைத்து கிராம எல்லைகளில் ஷிரடியில் கொட்டினதுனால காலாரா வியாதி தடுக்கப்பட்டதுங்கிற அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை ஹேமத் பந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள கிளர்ச்சிகள் ஊட்டக்கூடிய நிறைய கதைகளை ஹேமத் பந்த் கேட்டிருக்காங்க, நிறைய அதிசயங்களை நேரில் பார்த்துருக்காங்க. அப்போ பாபாவோட லீலைகளெல்லாம் நம்ம எழுதுனா பாபாவோட அடியவர்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு அவரோட மனசில் ஒரு எண்ணம். ஆனால் அவர் நினைக்கிறார், இதுக்கு நம்ம தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியாதே. என்னோட நெருங்கின ஃப்ரெண்டோட வாழ்க்கை வரலாறு கூட எனக்கு முழுசாக தெரியாது, என்னோட மனசை பற்றி கூட எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த உலகத்தையே ஆழுகின்ற அந்த ஞானியை பற்றி நான் எப்படி எழுத முடியும்? கஷ்டம்தான். இப்போ ஒருத்தன் ஆகாயத்தில் கூட துணியெல்லாம் வச்சு அலங்காரம் கூட பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை கூட பண்ணலாம். ஆனால் பாபாவோட சத்சரிதத்தை எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என்ன நினச்சிட்டு தான் ஒரு ஞானியோட வாழ்க்கை வரலாறு எழுதணும்னா அவனும் ஒரு ஞானியாக தான் இருக்கணும்ங்கிற குழப்பத்தில் சரி பாபாட்ட அனுமதி கேட்போம்னு சொல்லிட்டு ஷாமாட்ட போய் தன்னோட மனப்பூர்வமான விருப்பத்தை சொல்கிறாங்க. ஷாமா பாபாவோட நெருங்கி அடியவர், எப்போவுமே பாபா கூட இருப்பாங்க. அப்போ பாபாட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த அண்ணா சாஹேப் உங்களோட வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. அதுக்காக நான் ஒரு ஏழை பக்ரி, என் கதையெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி சொல்லாதீங்க பாபா. நீங்கள் உதவி பண்ணால் அவர் அவரோட பணியை செவ்வனே செய்ய முடியும். உங்களோட அருளாசி இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. பாபா இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷமாக கொஞ்சம் உதி எடுத்து ஹேமத் பந்தை கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டு ஷாமாட்டு சொல்கிறாரு, அவர் என்னோட வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சிகள் எல்லாமே தொகுத்து வைக்கட்டும். அவர் என்ன எழுதுறது, அவரோட மனசு அகங்காரமற்ற நிலையில் இருக்கும்போது அவருள் புகுந்து என்னோட வரலாறை நானே எழுதுவேங்கிறார். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த புஸ்தகம் யாரை எழுதுனேன்னா சாட்சாத் ஸ்ரீ சாய்பாபாவை எழுதின புஸ்தகமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா பாபா சொல்கிறார், அவரை எழுதலை, ஆனால் அவருள் புகுந்து அவர் ஒரு புறக்கருவியாக இருப்பார், நான் தான் இந்த நூலை எழுதுவேங்கிறாரு. அது மாதிரி நிறைய தருணங்களில் அவர் எழுத முற்படும் போது நிறைய தடங்கல்கள்லாம் வரும். அப்படி வரும்போது பாபாவை நினைக்கும் போது அவர் என்ன எழுத நினைக்கிறாரோ அதெல்லாமே அப்படி ஸ்க்ரீனில், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வர்றது மாதிரி வருமா. அவ்வளோ பாபாவோட ஒரு அற்புதம். இப்படி தான் அவர் எல்லா விஷயங்களையும் தொகுத்து இன்றைக்கி சத்சரிதம் எத்தனையோ பக்தர்களுக்கு ஒரு எவ்வளோ மன கஷ்டமாக இருந்தாலும் அதை படிக்கும்போது அந்த மனம் அப்படியே ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதிக்கு போயிடும். அப்படி எவ்வளோ கஷ்டங்கள், ஏன்னா வாழ்க்கைன்னா கஷ்டம் வரதான் செய்யும். நம்ம முன்ஜென்ம கர்ம வினைகள் நம்மளை அழுத்த தான் செய்யும். ஆனால் இந்த நூல்கள் படிக்கும்போதும் சரி, பாபாவோட லீலைகள் கதைகளை கேட்கும்போதும் சரி, அவரோட நாமத்தை பாடும்போதும் சரி, நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் வருதுன்னா இந்த பாபாவோட லீலைகளை கண்டிப்பாக அவர் எழுதலைன்னா ஒரு சாதாரண மனுஷன் எழுதியிருந்தால் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்காது. ஸோ பாபா அவரோட லீலையை எழுதினதுனால அதை படிக்க ஒவ்வொரு அடியவர்களுக்கும் உள்ளம் அவ்வளோ சந்தோஷமாகவும் தன்னை அறிதல், அதாவது இறை காட்சி அடைதல், இறைவனை அடைதல்ங்கிறதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுது இந்த புக்கில். அப்புறம் பார்த்திங்கன்னா விவாதம்ங்கிற ஒரு டாபிக் வருது. ஏன்னா அவரோட பேர் ஹேமத் பந்து கிடையாது. எப்படி ஹேமத் பந்த் ஆச்சுங்கிற ஒரு விவாதம் பற்றி ஹேமத் பந்த் சொல்லியிருப்பார். இது ஒரு பெரிய அத்தியாயமானதுனால இந்த அத்தியாயத்தை நம்ம இதில் நிப்பாட்டிட்டு இந்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் தொடர்வோம். இறுதியாக ஓம் சாய்ராம்.